பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து ஊதியம் வழங்க வேண்டும் என்று நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தன்னை வெற்றி பெற செய்த மக்களுக்கு ராபர்ட் புரூஸ் நன்றி தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை தொடர்ந்து பணியமர்த்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வரை மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் நிர்வாகத்திற்கு அவர் வலியுறுத்தினார். தொழிலாளர்களின் வீடுகளை காலி செய்யக்கூடாது, அவர்களுக்கு விஆர்எஸ் வழங்கியதை செயல்படுத்தக்கூடாது என்றும் நிர்வாகத்தை வலியுறுத்தி இருப்பதாக ராபர்ட் புரூஸ் தெரிவித்தார். அங்கே இருக்கின்ற பணிபுரிகின்ற தொழிலாளர்களுடைய பணி பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். தமிழ்நாடு அரசும் அவர்களுக்கு ஆவண செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. எனவே நேற்றைய தினம் அந்த எஸ்டேட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற நபர்களிடம் சென்று சந்தித்து இது குறித்து நான் முறையிட்டிருக்கின்றேன். நிச்சயமாக சாதகமான பதில் வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். 2021 முடிகிறது. அதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்வதா அல்லது வேறு வகையில் அந்த பணிகளை செய்வதா என்பது குறித்து விவாதித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும்.